ஸோ ஹாய் மக்களே, இன்னைக்கு நம்ம அடுத்தது எங்க போக போறோம்னு பாத்தீங்கன்னா யாருக்கும் தெரியாத ஒரு இடத்துக்கு போக போறோம். அங்க தண்ணி இருக்கும், நல்லா சாப்பிட்ற ஐட்டம் இருக்கும், எல்லாமே இருக்கும். நம்ம இன்னைக்கு சூப்பரா என்ஜாய் பண்ண போறோம். அது எங்க, லொகேஷனோட எப்படி இருக்கு எல்லாமே உங்களுக்கு காமிக்க போறேன். நாங்க போற நேரம் கிளைமேட்டும் வந்து சூப்பரா இருக்கு, நல்லா மழையோட ஒரு மேகமூட்டத்தோட சூப்பரா இருக்கு. எல்லாமே நம்ம சேர்ந்து பார்ப்போம். நான் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ மேற்கொண்டு போக போக அப்படியே காமிப்போம். இன்னைக்கு நம்ம கூட யார் வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம நண்பன் ஸ்ரீராஜ், அப்புறம் இன்னொருத்த வரான். அவன் யாருன்னு நான் உங்களுக்கு சொல்லவே மாட்டேன். நீங்க கண்டுபிடிச்சிட்டா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ அடுத்தடுத்துக்கு போயிட்டு உங்களுக்கு வீடியோவை கண்டினியூ பண்றேன். ஸோ இன்னைக்கு எங்க கிளம்பிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நென்மணி டோடி ஷாப்புங்கிற ஒரு இடத்துக்கு தான். அது எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாலக்காடுல இருந்து ஒரு 10 கிலோமீட்டர் உள்ள போகணும். இல்லாட்டி நெல்லியம்பதி ஃபாரஸ்ட் கிட்ட இருக்குன்னே சொல்லலாம். எக்ஸாக்ட் லொகேஷன் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், நீங்களும் போய் ஒரு விசிட்டை போடுங்க. நீங்க ஃபேமஸே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட கல்லு தான். அது போக என்ன ஃபேமஸ்ன்னு கேட்டிங்கன்னா அவங்க கிட்ட இருக்க சிக்கனும் பீஃபும் தான். ஸோ அதெல்லாம் சாப்பிட்டு ஒரு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் கிளம்பிட்டோம். ஸோ இந்த மாதிரி புது இடத்த நீங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒரு விஷயம் தான். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனலை, லைக் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ இதான் மக்களே டோடி ஷாப். நான் லொக்கேஷன் அனுப்பிச்சது இந்த வழியாக வருவீங்க. ரோடு மோசமாக தான் இருக்குது. இதிலேருந்து நேராக 3 கிலோமீட்டர் போய் ரைட் எடுத்து திரும்பினீங்கன்னா நான் சொன்ன வாட்டர் ஃபால்ஸ் வரும். எல்லாமே லொக்கேஷனில் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், மறக்காமல் பார்த்து விசிட் பண்ணுங்கள். ஸோ இவங்ககிட்ட கல் எல்லாமே 110 ரூபாய் ஒரு லிட்டர். இதில் வேணும்னா நீங்கள் 1/2 லிட்டர் கூட வாங்கிக்கலாம். அது போக இவங்க சாப்பிட்ற வச்சிருக்க எல்லா ஐட்டமே 100லேருந்து 200 ரூபாய்க்குள்ளாரே வந்துடும். மக்களே நான் சொன்ன மாதிரி அந்த குடிச்சிட்டே இருக்கலாம்னு இல்லை, அந்த இடத்துல முதல் இடத்துக்கு வந்தாச்சு. இந்த கடை வந்து பார்த்தீங்கன்னா நென்மணி கல் கடை அப்படின்ட்டு. என்னடா ஸ்டார்டிங்கே கல் இது காமிக்காதீங்க. இது வந்து கல்லும் சரக்கும் வந்து ஒன்று கிடையாது. இது வேற அது வேற. கல் வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இதை பற்றி இங்க கொஞ்சம் கூட்டமா இருக்கனால கொஞ்சம் தனியா வந்து இதை பத்தி மேலும் உங்களுக்கு சொல்றேன். இப்போ நம்ம இந்த கடைக்கு வந்தாச்சு. நான்வெஜ் இது பண்ணி என் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்டாங்க. எப்படி இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கு. டேஸ்ட் 100 ரூபாய் கிட்டதான் சொன்னாங்க. அதுக்கு சூப்பரா இருக்கு அப்படின்னாங்க. ஸோ இப்போ நம்ம கல்லை ஊத்திட்டு பார்ப்போம் வீடியோவை. ஸோ இப்போ நான் என்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முந்திரி கல் தான் வாங்கியிருக்கு. ஸோ குடிச்சிட்டு எப்படி இருக்குதுங்கிறதெல்லாம் வெளியே போய் உங்களுக்கு கண்டினியூ பண்றேன். ஸோ அப்படியே மறக்காம ஃபுல்லா பாருங்க. இப்போ நம்ம கல்லுக்கடையில இருந்து வீடியோ எடுத்து முடிச்சாச்சு. என்ன சடனா கல்லுக்கடை அப்படின்னா நம்ம புரிதலே வந்து அந்த இடத்துல ஒரு தப்பா இருக்கு மக்கள். ஏன்னா சரக்கும் கல்லும் ஒண்ணு கிடையாது. சரக்கு வந்து கெடுதல் அந்த மாதிரி இருக்கலாம், ஆனா கல்லு வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது. நான் சொல்லி நீங்க நம்ம கூடி கூகுள் ஏஐ கிட்ட கேட்டு பாருங்க. ஏன்னா கல்லு வந்து நம்ம உடம்புக்கு குளிர்ச்சி, அது போக நிறைய சத்து அந்த மாதிரி தரும். எல்லாமே நம்ம அளவா எடுத்துக்கிட்டா எல்லாமே நல்லதுதான். அதை நம்ம அதிகமா போதைக்காக எடுத்துக்கிட்டோம்னா தான் அங்க அந்த கல்லு வந்து தப்பா மாறுது. ஸோ அதனால இந்த கான்செப்ட் படி நான் அதுதான் யோசிச்சேன். உங்களுக்கு இதை எடுத்துக்கலாம், உடம்புக்கு ரொம்பவே நல்லது, அது உங்களுக்கு சத்தாவும் மாறும், அது போக வந்து நம்ம தப்பான ஒரு இதை புரிஞ்சிட்டு இருக்கோம் அப்படிங்கிற உலகத்துல தோசையை திருப்பி போட்டு பாத்திருக்கேன். இப்ப இட்லியவே திருப்பி போடுறானே இது. அதுவும் இல்லாம இப்ப வந்து பாத்தீங்கன்னா குடிக்க வந்தது வந்து தமிழ்நாடு கிடையாது. நான் வந்து கேரளாக்கு தான் வந்திருக்கேன். கேரளால வந்து கல் வந்து லீகல் தான். ஸோ அதுபடி இது பண்ண வேணாம். அப்புறம் ஒரு சின்ன ஒரு இது, கேரளாக்கு வந்துட்டு முக்கியமான ஒண்ணு வாங்காம விட்டா எப்படி, லாட்ரி வாங்கியிருக்கேன். அதை பத்தி இன்னும் கிளியரா உங்களுக்கு ஆட் பண்ணி சொல்றேன். இப்ப லாட்ரி வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல நான் சொன்ன மாதிரி பேன், கேரளால வந்து அது பாத்தீங்கன்னா லீகல். ஸோ இந்த லாட்ரி வந்து இப்போ நம்ம தமிழ்நாட்டுல இருக்கோம், கேரளால வந்து வாங்குறோம் அப்படின்னா நம்ம காசு கிடைக்காதுன்னு சில பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படிலாம் இல்லை. இப்போ நம்ம பேர்ல அந்த லாட்ரி வந்ததுன்னா அதுக்கு பின்னாடியே வந்து அது எந்த மெயின் ஹெட் ஆஃபீஸ் எங்க இருக்கு, எந்த ஏரியான்னு போட்டிருப்பாங்க. அந்த ஏரியால நீங்க எங்க போய் இந்த லாட்ரி காமிச்சிட்டு எந்த டேவோடது விழுந்திருக்குன்னு காமிச்சிங்கன்னா எல்லா இடத்துலையுமே அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அது இதுக்கெல்லாம் முன்னாடி லாட்ரி நமக்கு விழுகுமான்னு கேட்டிங்கன்னா யாருக்குமே விழுகாது. இருந்தாலும்
நான் சொல்றேன். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்டோட லாட்ரி வாங்குங்க. ஏன்னா அப்பதான் விழுந்தா அது கரெக்டா இருக்கும். இல்லாட்டி பிரைவேட் இதெல்லாம் வாங்குனீங்கன்னா அவனே 5 நம்பரை வச்சுட்டு அந்த 5 நம்பர் அவனே வச்சுட்டு மிச்சதெல்லாம் தந்துட்டு அந்த 5 நம்பருக்கு மட்டும் விழுந்துச்சு அது யாருக்கும் இல்லை அப்படின்னு சொல்லி காசு வந்து வசூல் பண்ணுவாங்க. என்னடா சொல்ல வர்ற? ஸோ அதில் தெளிவாக இருங்க. நான் உங்களுக்கு அந்த லாட்ரி டிக்கெட் முன்னாடியும் இது பேக் சைடு காமிக்கிறேன். முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கியூஆர் கோட் இருக்கும். இப்போ கவர்மெண்ட் லாட்ரின்னு வந்து பார்த்தீங்கன்னா 50 ரூபாயிலிருந்து 250 ரூபா 300 ரூபா அது வரைக்கும் இருக்கு. 50 ரூபா லாட்ரி வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியும் வந்து லாட்ரி புதுசாக வந்துட்டே இருக்கும். ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து மதியானம் வரைக்கும் சேல் பண்ணுவாங்க. அதோட ரிசல்ட் வந்து 3 மணிக்கு வரும். ஸோ 3 மணிக்கு அப்புறம் வந்து லாட்ரி வாங்குறீங்கன்னா கரெக்டான டேட்டா பார்த்து வாங்குங்க. அது அடுத்த நாள் தான் இல்லை நம்ம இந்த நாளோட தான்ட்டு. ஏன்னா நம்ம இன்னைக்கோட லாட்ரி வந்து 3 மணிக்கு அப்புறம் வாங்கி நமக்கு ஏமாத்தி தந்துருவாங்க. கடைசியில வந்து பாத்தீங்கன்னா அந்த லாட்ரி இதே முடிஞ்சிருக்கும், நம்ம பேருக்கு இருந்திருக்காது. ஸோ அதனால பார்த்து பக்குவமா வாங்குங்க. அதுக்கப்புறம் இப்போ நம்ம அந்த ஸ்கேன் பண்றதுக்குள்ளாரே போச்சுன்னா எந்த நம்பருக்கு விழுந்துருக்குது அது எப்படி கிளைம் பண்றதுன்னு அந்த ஸ்கேன் கியூஆர் கோடுலயும் இருக்கும். ஸோ அது பார்த்து கரெக்டாக தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு இஷ்டமா இருந்தால் ரொம்ப காசு செலவு பண்ணிட வேணாம். அளவுக்கு காசு போட்டு இந்த இதுல வாங்குங்க. அதாவது கம்மி பட்ஜெட்டுக்கு ஒரு 50-100 ரூபாய்க்குள்ள இருக்கிற மாதிரி பார்த்து வாங்குங்க.